அண்மை செய்தி. சென்னையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் இருக்கிறார். ரஃபீக், இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். சென்னை போக்குவரத்து பெண் காவலர், அதாவது 2 பெண் காவலர்களுக்கு பாலை தொந்தரவு கொடுத்ததாக புகார் தற்போது சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வாட்ஸ்அப் காலில், அதாவது வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளாக அவர் பாலியல் ரீதியான குறுஞ்செய்திகள் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இதை அடுத்து இந்த விசாரணை குறித்து தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாரணை நடந்த விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த விசாரணையில் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் இந்த புகாரில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு துணையாக இருந்த மாதாவரம் போக்குவரத்து ஆய்வாளர் சக்திவேல் அவர்கள் உடனடியாக இருந்ததாக கூறப்படுகிறது, குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவருக்கு தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர் ஆய்வாளராக இருந்த அண்ணா நகரில் முன்பே பணி செய்திருந்த நிலையில் தற்போது திடீரென அடம் பிடித்து மாதாவரம் ரவுண்டானாவிற்கு ஆய்வாளராக வந்து உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தனக்கு சாதகமாக பயன்படக்கூடிய ஒருத்தர் பெண் போக்குவரத்து காவலர்கள் மட்டும் வழிநடத்துவதாகவும் கூறப்படுகிறது. இவர் சக்திவேல், அதாவது மாதாவரம் ரவுண்டான ஆய்வாளர், போக்குவரத்து ஆய்வாளர் சக்திவேல் மீது சுமார் 40 புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தற்போது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தற்போதைய தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.